முதல் தீவிரவாதத்தை ஒழிக்கணுங்க. தீவிரவாதத்துக்கு அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. தீவிரவாதத்தை பாகிஸ்தான் அடக்கணும். அதிரடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கொட்டம் அடங்கும். காஷ்மீர் பகல்காம்ல சுற்றுலா பயணிகள் 29 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள நிலையில பாகிஸ்தான்ல 30 இடங்கள்ல இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? தக்க பதிலடியாக பார்க்குறோம். நம்ம இந்திய ராணுவம் நல்ல முறையில் செயல்பட்டுருக்கு. ஸோ இந்த தீவிரவாதத்துக்கு நல்ல ஒரு பதிலடியாக இந்திய தரப்புல இருந்து நல்ல ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் தீவிரவாதத்தை ஒழிக்கணுங்க. பாகிஸ்தான் தீவிரவாதத்துக்கு அடைக்கலம் தராங்க. அந்த அடைக்கலத்தை முதல்ல முடிக்கணும். அது 2 நாடும் சேர்ந்தா கூட சந்தோஷப்படுவோம். இப்போ பயங்கரவாதிகளின் புகலிடமா பாகிஸ்தான் விளங்குதான் மத்திய அரசு குற்றம் சாட்டியிருக்காங்க. போர் சூழல் உருவாகியுள்ள நிலையில இந்தியா பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுமே நிதானமா செயல்படணும் உலக நாடுகள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உலக நாடு சொல்றது அவங்களோட சௌகரியத்துக்கு சொல்றாங்க. போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, தப்பில்லை. ஆனால் ஒரு அடிக்க வரும்போது நம்ம தடுக்க முடியாது இல்லையா? அடித்தாதான் அவனும் அடங்குவான். 2வது தீவிரவாதத்தை பாகிஸ்தான் அடக்கணும். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை அடக்கிடுச்சுன்னா இந்தியா தன்னை பெருமையாக நினச்சி பாகிஸ்தான் நல்ல ஒரு வழிகாட்டும். அது இந்திய தரப்புல இருந்து பாதிக்கப்பட்டிருக்கோம், நாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த தீவிரவாதத்தை முழுமையாக வேரோடு அறுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பாகிஸ்தான் நாட்டை நம்ம தீவிரவாதமாக பார்க்கல. பட் தீவிரவாதத்துக்கு அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அடைக்கலம் கொடுக்க வேண்டிய விஷயத்த வேரோட அறுக்கணும்னு தான் நம்ம பார்க்குறோம். தீவிரவாதம் தொடர்பு விஷயத்தில் இந்தியாவின் செயல்பாடு எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தீவிரவாதம் தொடர்புடைய இந்தியாவுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தக்க பதிலடியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் தயார் நிலையில் நம்ம இந்திய ராணுவம் இருக்குது. அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக நிற்கணும். எல்லா விஷயத்துலையும் இந்திய ராணுவத்துக்கு நம்ம நல்ல முறையில் துணை நிற்கணும். அதிரடியாக தான் இருக்கணும். அதிரடியாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட கொட்டம் அடங்கும்.